2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனாலும் ஹீரோயின் பிகே கிட்ட நீ ஏதாச்சும் பண்ணி அவனை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டான். உடனே அதை நினைச்சு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வரா. அப்போ அந்த கார்ல நியூவா லான்ச் ஆயிருக்க மொபைல் ஒன்னு பாக்குறா. அந்த மொபைலோட ஓனர் நம்ம ஹீரோவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த ஓனரை போயிட்டு இவ பார்க்க போறா. உங்க ஓனரை நான் மீட் பண்ணணும்னு சொல்றா. மேம் உடனே எல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு சொன்னதுக்கு ஷான்வோங் காங்னு சொல்லுங்க வருவார்னு சொன்னதோ அதே மாதிரி ஹீரோயினை வந்து அவர் மீட் பண்றாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவன் தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணா, அதனால என்ன காப்பாத்திக்க நானும் ஒரு பிரேஸ்லெட் மாட்டி விட்டேன். இப்ப அவன் பழங்காலத்து உலகத்துல மாட்டி இருக்கான். அவங்களால முடிஞ்ச எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு அவரு சொல்றாரு. அடுத்த சீன்ல டிவில் கிங் செம்ம ஷாக். பிகே பேட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னதோ என்னது ஹீரோயின் அவளை காப்பாத்துறதுக்காக துடிக்கிறாளா, அவ பேரை கூட சொன்னாளா, என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஆமா பாஸ் அவ நிறைய வாட்டி ஷான்வோங் காங்னு சொன்னான்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் யாரும் இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு வந்துட்டு அந்த ஓனர் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாக்குறா. இங்க பாரு நீயா அந்த உலகத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத, அதுக்கு ஃபுல்லா அவன் தான் காரணம். அந்த பிரேஸ்லெட் ஆக்டிவேட் ஆனதோ ஃபுல் பவரை போட்டு தான் உன்னை அவன் காப்பாத்திருக்கான். நான் அந்த பிரேஸ்லெட்டை பத்தி ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன். உனக்கு ஆபத்துனா அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா அந்த பிரேஸ்லெட்டோட பவர் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்றா, அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு ஓ அப்ப எனக்கு ஆபத்துனா அவன் வருவான்ல அப்படின்னு சொல்லி அவளோட கைய அப்படியே கத்திலேயே கட் பண்ணிக்கிறா. அவ கையில நிறைய ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தோட ஸ்மெல் அங்க இருக்க எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. அவ நினைச்ச மாதிரியே அவளுடைய ரத்தம் ஸ்மெல்ல பேய்ங்க எல்லாம் மோப்பம் முடிச்சு எல்லா பேய்களும் அவ கிட்ட கிளம்பி வருது. அப்போ அவ சான்வோங் காங்னு கத்துறா. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, மேல இருந்து கீழே பறந்து வந்து அங்க இருக்க எல்லா பேய்களையும் அடிச்சு விரட்டுறாரு. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சான்வோங் காங் மீண்டும் வந்துட்டான்னு. எல்லா பேய்களையும் அடிச்சு விரட்ட விரட்ட ஒரு பேயா வந்துட்டு இருக்கு. உடனே என்ன பண்றாரு, அவளுடைய கையில இருக்க அந்த ரத்த காயத்தை போக்குறாரு. உடனே அவளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்கு உன்னை காயப்படுத்தின அப்படின்னு கேக்குறாரு. ஆனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகுறா. என்ன சாப்பிட போறியா, அப்ப அந்த பிரேஸ்லெட்டோட பவர் அவ்வளவுதானான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்ததுமே டிவில் கிங்க்கு செம்ம கோவம் வருது. என்ன அவன் என் உயிரை வாங்கவே மீண்டும் வந்துட்டானான்னு சொல்லி கோவப்படுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் கிட்ட மெல்ல மெல்ல நடந்து கிட்ட போறாரு. ஹீரோயினும் அப்படியே பின்னாடியே போறா. உடனே ஹீரோயின் நில்லு ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உன்னை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீ போட்டிருக்க பிரேஸ்லெட்டோட பவர் அப்படி, இதை பத்தி நான் ஃபுல்லா கேள்விப்பட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன். இங்க பேர் நானாலாம் உன்னை லவ் பண்ணல, நீ போட்டிருக்க பிரேஸ்லெட்டால தான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். உன்னை எதுவுமே பண்ண தோணல, உன் கூட இருக்கணும் போல தோணுது, இங்க பாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரேஸ்லெட் தான் அப்படின்னு சொல்லி பிரேஸ்லெட்டை காட்டுறான். அடுத்த சீன்ல மென்டர் போய் டிவில் கிங்க மீட் பண்றாரு. பாஸ் நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த பிரேஸ்லெட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அப்டேட் வந்தது. அது மட்டும் இல்ல இது சாதாரண பிரேஸ்லெட் கிடையாது, சாதாரண பிரேஸ்லெட்ல பவர் மட்டும் தான் இருக்கும், இந்த பிரேஸ்லெட்ல காதலும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் இங்க பாரு இதெல்லாம் தெரியாம தான் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றா. அப்படியா தெரியாம நடந்துச்சுன்னா நீ மறுபடியும் என்ன கிஸ் பண்ணு, யாரு காரணம்னு பாப்போம்னு சொல்றான். இங்க பாரு என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. அதெல்லாம் முடியாது, இப்ப எனக்கு கிஸ் வேணும், கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பின்னாடியே போறான்.